ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இப்போ தியேட்டர்ஸ்ல விஜய் சேதுபதி நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கதை என்னன்னா, நம்ம விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் ஜாலியா சந்தோஷமா தான் போகுது. அப்புறம் ஒரு பிரச்சனை வந்து 2 பேருக்கும் இடையில பெரிய விரிசல் ஏற்பட்டு பிரிஞ்சு தனித்தனியா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதிக்கு தெரியாம அவரோட பொண்ணுக்கு நித்யா மேனனும் அவங்க குடும்பமும் சேர்ந்து குலதெய்வ கோயில்ல முடி இறக்க போறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட விஜய் சேதுபதி கோவமா கிளம்பி அங்க போறாரு. அப்புறம் கோயில்ல என்னென்ன நடக்குது, அவங்களுக்குள்ள வந்த பிரச்சனை என்ன, கடைசியில விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த தலைவன் தலைவி படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, சீரியஸான விஷயத்த சீரியஸா சொல்லாம ரொம்ப ஜாலியா கலாய்ச்சி சொன்னதுதான். அதுக்கே டைரக்டரை கண்டிப்பா பாராட்டணும். சீரியஸா சொல்லியிருந்தா அவ்வளவு எடுபட்டிருக்குமான்னு தெரியல, ஆனா ஜாலியா சொன்னதால சூப்பரா கனெக்ட் ஆகுது. படத்துல எமோஷனல் காட்சிகள் கூட அப்படித்தான். ஆரம்பத்துல கொஞ்சம் எமோஷனலா காட்டுவாங்க, அடுத்த செகண்டே ஜாலி மூடுக்கு மாத்திடுவாங்க. அதனால படம் முழுக்க சிரிப்புக்கும் கலகலப்புக்கும் பஞ்சமே இல்லங்க. இன்னொரு பெரிய பிளஸ், படத்துல நடிச்ச எல்லோரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டா இருந்தது. விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் போட்டி போட்டு நடித்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதிய இப்படி ஒரு ஜாலியான கேரக்டர்ல பார்க்க முடிஞ்சது. நிறைய இடத்துல செமையா காமெடி பண்ணிருக்காரு. எமோஷனல் விஷயங்களையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. செம்பன் வினோத் ஜோஸோட பெர்ஃபார்மன்ஸும் அருமை. முக்கியமா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்னு இருக்கு. செம்பன் வினோத்துக்கும் விஜய் சேதுபதிக்கும் இடையில ஒரு சூப்பரான கான்வர்சேஷன் சீன் வரும். அந்த சீன்ல 2 பேரோட நடிப்பும் ரொம்ப அழகா ரசிக்கும்படி இருந்துச்சு. யோகி பாபுவோட காமெடியும் இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். படத்துல என்ன பிரச்சனைனா, செகண்ட் ஹாஃப்ல சில காட்சிகள் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் நம்மள சலிப்படைய வைக்குது. அப்புறம் நிறைய இடங்கள்ல ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு கட்டத்துல கொஞ்சம் வெறுப்பேத்திடுது. மொத்தத்துல இந்த தலைவன் தலைவி ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியா வந்திருக்கு. ரொம்ப மோசம்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பா குடும்பத்தோட சேர்ந்து பார்க்க ஒத்தான படம் தான் இது. தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.